ஹலோ. ஹலோ சார், நீங்கள் இருக்கிற ஏரியா லொக்கேஷனில் ஒரு பிக்கப் இருக்குது, கொஞ்சம் போகிறீங்களா? ஐயோ மேடம், ஏற்கனவே 15 பிக்கப் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது. கொஞ்சம் வயசானவங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். சரி, அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓ பாட்டியா, இதில் இது வேறு. என்ன பாட்டி, எங்கே போகணும்? திருப்பூரா? ஆமாப்பா. திருப்பூர் வரைக்கும்லாம் போகாது பாட்டி, எங்கள் சிட்டி லிமிட்டே ஏர்போர்ட் வரைக்கும் தான். நான் எப்படிப்பா போகிறது? என்ன பாட்டி பண்ணுறது? நான் வேணால் ஏர்போர்ட் கிட்டே இறக்கிடுறேன், பஸ் பிடிச்சி போய்க்கோங்க. பஸ்ஸா? எப்படிப்பா? நான் எப்படிப்பா பஸ் ஏறி போகிறது? என்ன பாட்டி பண்ணுறது? காசு வேணா வச்சா தர்றப்பா. காசுக்காக இல்லை. சரி போ. தம்பி, சொல்லுங்க பாட்டி. நான் சொல்கிற இடமெல்லாம் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு போகிறியா? பாட்டி ஏற்கனவே டயர்டாக இருக்குது, என்னால் முடியல. நான் போய் இறக்கி விட்டு திரும்ப வேறு வரணும். காசு வேணுன்னா கொஞ்சம் வச்சா தர்றப்பா, கூட்டிகிட்டு போப்பா. சரி, எப்படி போகிறது? தம்பி, இங்கே தான் நிறுத்து. ஏங்க பாட்டி இங்கே? இங்கே தான் எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆச்சு. கோயிலெல்லாம் சிறுசாக இருந்ததுப்பா, இப்போல்லாம் பெருசாக எப்படி இருக்குதுன்னு பாரு. அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை அவரு நான் கோயிலுக்கு வருவோம். இங்கே தான் வண்டி நிறுத்துப்பா. ஏங்க பாட்டி? இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அப்போ பாவாடை தாவணி கட்டிட்டு சூப்பராக இருப்பேன். இந்த ஆஸ்பத்திரியில் தான் பையன் பிறந்தான். தம்பி, கொஞ்சம் ஓரமாக நிறுத்து. பாட்டி ஏங்க பாட்டி இறங்குறீங்க? பாட்டி, பாட்டி, அம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாம்ல?
உண்மையிலுமே அந்த கோயம்புத்தூர் ரொம்ப அழகாக இருக்குதெல்லாம். இந்த ஊருக்கு இதுக்கப்புறம் வருவேனானே தெரியாது. ஏம்மா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ரொம்ப நாளாக வயிறு வலிச்சிட்டே இருந்துச்சு. ஆஸ்பத்திரி போனேன். வயிற்றில் ஏதோ கட்டிக்குதுன்னாங்க. 2 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னாங்கப்பா. அதை எடுத்த பிழைக்க வாய்ப்பு இருக்குதுன்னாங்க. ரொம்ப செலவாகுமாப்பா. அதுதான் யாருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏம்மா உங்கள் பையன் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லலாம்ல. இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குதல்லப்பா. இங்கே படித்த பசங்களுக்கெல்லாம் ஏன் இந்த ஊர் பிடிக்கவே மாட்டேங்குது. பாரின் போகிறேன்னு ஓடிடுறாங்க. கடைசியாக அவர் இறந்தப்ப தான் வந்தேன். அங்கே போய் ஏதோ காடு வாங்கிக்கன்னு சொன்னாப்பில்ல. அந்த காடு வாங்கிட்டானாம்மா. அதனால திரும்பி வர முடியாதாம்மா. உனக்கு ஒன்று தெரியுமா? ரோட்டோரமாக படுத்துக்கிற வீடியெல்லாம் பார்த்துக்கிறியப்பா. அவங்கெல்லாம் காசு இல்லாமல் ரோட்டுக்கு வந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறியா? பெத்த பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வந்தவங்க. அதே நிலமையில் தான் நானும் வந்துட்டேன். சரி விட்டா பேசிகிட்டே இருப்பேன். வாப்பா போகலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக திருப்பூர் போகலாம்லம்மா? போகலாம்ப்பா. நீங்கள் சொன்ன இடம் வந்துடுச்சு. இந்தப்பா காசு. இருக்கட்டும்மா, உங்கள் பையன் கூட வந்தான்னு நினச்சிக்கோங்க. ஹலோம்மா. என்னாச்சு? ஏன்ப்பா ஃபோனே எடுக்கல? இங்கே ஒரு அர்ஜென்ட் பிக்கப்மா, அதாம்மா வந்தேன். ரொம்ப பயந்துட்டப்பா நீ ஃபோனே எடுக்கலன்னு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. அதான் வந்துட்டே இருக்கம்மா. சொல்லு தம்பி. படத்துக்கு போகலாமா? என்ன திடீர்னு? வந்து சொல்கிறேன். பை. அந்த ஒரு செகண்ட் அந்த பாட்டி என்னை கூப்பிடாமல் போயிருந்தேண்ணா. அவங்க மேலே நான் கோவத்தை காமிச்சிருந்தேண்ணா. அவங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போகாமல் இருந்திருந்தேண்ணா, அவங்க மூஞ்சியில் அந்த சின்ன சந்தோஷத்தை பார்த்துருக்க முடியாது. அவங்கள நான் திரும்பவும் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்.